ஏப்ரல் 1 இன்று நிஃப்டி சென்செக்ஸ் எப்படி இருக்கப் போகிறது? கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் இனிய புதிய நிதியாண்டு நல்வாழ்த்துகள். இன்று ஏப்ரல் 1, 2026. ஒரு புதிய தொடக்கம். ஆனால் இந்த புதிய ஆண்டு சவால்கள் நிறைந்த ஒரு சூழலில் தொடங்குகிறது. மகாவீர் ஜெயந்தி விடுமுறைக்குப் பிறகு 2 நாட்கள் இடைவெளிக்குப் பின் இன்று சந்தை மீண்டும் திறக்கப்படுகிறது. 1. கடந்த அமர்வின் தாக்கம். மண்டே ரீகேப். கடந்த திங்கட்கிழமை பழைய நிதியாண்டின் கடைசி வர்த்தக தினம் முதலீட்டாளர்களுக்கு ஒரு கசப்பான அனுபவமாக அமைந்தது. நிஃப்டி 50 488 புள்ளிகள் சரிந்து 22,331 என்ற அளவில் நிறைவடைந்தது. சென்செக்ஸ் 1635 புள்ளிகள் சரிந்து 71,947 ஆனது. முக்கிய காரணம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எபாய் சுமார் 11,163 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை விற்று வெளியேறியது சந்தையை நிலைகுலையச் செய்தது. 2. இன்றைய எதிர்பார்ப்பு. ஓப்பனிங் பெல். இன்று சந்தை ஒரு கேப் டவுன் சரிவுடன் தொடங்கவே அதிக வாய்ப்புள்ளது. கிஃப்ட் நிஃப்டி தற்போது சுமார் 90 புள்ளிகள் சரிவைக் காட்டுகிறது. அமெரிக்க சந்தைகள் மீண்டெழுந்தாலும் இந்திய சந்தையில் நிலவும் அந்நிய முதலீட்டாளர்களின் வெளியேற்றம் மற்றும் ரூபாய் மதிப்பின் வீழ்ச்சி இன்று காலையில் அழுத்தத்தை தரும். 3. கவனிக்க வேண்டிய முக்கிய காரணிகள். இன் புதிய விதிகள். இன்று முதல் புரோக்கர்களுக்கான இன் புதிய கடன் விதிகள் அமலுக்கு வருகின்றன. இது சந்தையில் பணப்புழக்கத்தை லிக்விடிட்டி சற்றே குறைக்கலாம். கச்சா எண்ணெய் தங்கம் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு 100 மேல் வர்த்தகமாவதால் பெயிண்ட், ஏவியேஷன் மற்றும் டயர் நிறுவன பங்குகள் அழுத்தத்தில் இருக்கும். தங்கம் விலை 1,48,000 ரூபாய் 10 கிராம் என்ற உச்சத்தில் இருப்பதால் பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்படுகிறது. ரூபாய் மதிப்பு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 93 ரூபாய் 51 பைசா என்ற வரலாற்று சரிவில் உள்ளது. இது எட் மற்றும் பார்மா நிறுவனங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். 4. டெக்னிக்கல் லெவல்கள். லெவல்ஸ் டு வாட்ச். நிஃப்டி சப்போர்ட் 21,855 மற்றும் 21,560 ஆகிய நிலைகள் முக்கிய ஆதரவாக இருக்கும். நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் 22,88 தாண்டினால் மட்டுமே சந்தை மீண்டும் ஏற்றம் காணும். பேங்க் நிஃப்டி வங்கி பங்குகள் அதிக அழுத்தத்தில் உள்ளதால் 48,625 என்ற நிலையை தக்கவைப்பது மிக அவசியம். முடிவு மற்றும் வர்த்தக வியூகம். இன்றைய சந்தை செல் ஆன் ரைஸ். சந்தை ஏறும் போது லாபத்தை வெளியே எடுப்பது என்ற போக்கில் இருக்க வாய்ப்புள்ளது. புதிய நிதியாண்டின் முதல் நாள் என்பதால் அதிகப்படியான ஏற்ற இறக்கங்கள் வொலட்டிலிட்டி இருக்கும். குறிப்பு. நிஃப்டி 22,800 மேல் நிலைபெறாத வரை ஆக்ரோஷமான வாங்குதல்களை தவிர்ப்பது நல்லது. ஸ்டாப் லாஸ் கட்டாயம் பயன்படுத்துங்கள். இன்றைய வர்த்தகம் லாபகரமாக அமைய வாழ்த்துகள்.